Hey mates, this is KD. Welcome to KD Talks. ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். பராசக்தி மூவியோட ரிவ்யூ தான் இப்போ பார்க்க போகிறோம். படத்தோட பாசிட்டிவ்ஸ்லேருந்தே நம்ம ஆரம்பிச்சுக்கலாம். எஸ்கே, ரவி மோகன், அதர்வா இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. மியூசிக் ஜிவி பிரகாஷ். படம் சில இடத்துல லேக் ஆனாலும் இவரோட மியூசிக் படத்தை நல்லா எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. மிக முக்கியமான பாசிட்டிவ் ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் ராஜ்குமார். இது ஒரு பீரியாட்டிக் ஃபிலிம்ங்கிறதுனால ஆர்ட் டைரக்டரோட ரோல் ரொம்பவே முக்கியமானது. அதை இவர் சிறப்பாக பண்ணி கொடுத்ததுனால தான் 1964 நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் சினிமாட்டோகிராஃபர் ரவி கே சந்திரன். நியூட்ரல் பாயிண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். படத்தோட கோர் இது ரொம்பவே முக்கியமான ஒரு பொலிட்டிக்கல் இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நடக்குது. எங்கே இதை சரியாக ஹேண்டில் பண்ணலைன்னா இது ஒரு பொலிட்டிக்கல் படமாக ஆகிடுமோங்கிற பயம் டிரெக்டருக்கு இருந்தது, நல்லாவே தெரிஞ்சுது. அடுத்து சாங்ஸ் என்ன தான் படத்தில் கேட்க பார்க்க நல்லா இருந்தாலும் இந்த படத்தில் 2 லவ் சாங் தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு சாங்கை கட் பண்ணியிருக்கலாம். அப்படியே நெகட்டிவ்ஸ் பார்த்துடலாம். ஹீரோயின் சில இடங்களில் இம்பேக்ட் ஏற்படுத்தி இருந்தாலும் பல இடத்துல ஹீரோயின் வச்சிட்டோங்கிறதுக்காகவே ஃபோர்ஸ்ஃபுல்லாக சில சீன்ஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அது இந்த படத்தோட ஃப்ளோவை கொஞ்சம் கெடுத்துச்சு. இதை நெகட்டிவில் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் சொல்கிறேன். சென்சார் போர்ட் நிறைய சேஞ்சஸ் இந்த படத்தில் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று தீ பரவட்டும்னு ட்ரெய்லரில் நம்ம பார்த்துருப்போம். அது எல்லாத்தையும் மூவியில் நீதி பரவட்டும்னு மாற்றுச்சு. தீ பரவட்டும்ங்கிற அந்த வேர்டோட அந்த பவர் நீதி பரவட்டம்க்கு சுத்தமாக கிடைக்கல. என்ன தான் இந்த படம் 1964-65 நடந்த மொழிப்போரை மையமாக வச்சு வந்திருந்தாலும் நிறைய ஃபிக்ஷனல் கேரக்டர்ஸ் தான் ஸ்க்ரீன் முன்னாடி தெரிஞ்சிச்சு. அண்ட் தமிழ் உணர்ச்சியை தாண்டி தெலுங்கு வாடை அதிகமாக இருந்ததாகவும் எனக்கு தோணுச்சு. இந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் 3/5. உங்களோட ரேட்டிங்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, mischief managed.